இன்றைக்கி வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தீபம் ஏற்றியிருக்கோம். இது எங்களுடைய குலதெய்வம், குலசாமின்னு சொல்லுவோம்ல, குலதெய்வம். இவர் பேர் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. இவர் அநேகமாக தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச சுவாமி தான். இவர் அழகர் கோவிலில் வாசம் செய்கிறாரு. இவருடைய அடையாளம் இதோ, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அவருடைய அடையாளம். அவரை யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்காரோ அவர் அருள் புரிவார். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சாம்பிராணி தூபம் காமிச்சோம். கறி வச்சுட்டு அந்த அடுப்பு கறி போட்டு அதில் பால் சாம்பிராணி சில இதெல்லாம் போட்டு நாங்கள் சாம்பிராணி தூபம் இன்றைக்கி காமிச்சோம். இவங்க தான் மகாலட்சுமி, எங்கள் வீட்டு மகாலட்சுமி. அவங்களுக்கு தனியாக நாங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றிடுவோம். இந்த அகல் தீபம் ஏற்றுறதுனால நமக்கு நிறைந்த செல்வ வளத்தை கொடுக்கும். ஒன்று குத்து விளக்கு ஏற்றணும், அப்படி இல்லையா கண்டிப்பாக அகல் தீபம் மகாலட்சுமிக்கு நாம் ஏற்றி வழிபடுறது மிக சிறந்த செல்வ வளத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வாசலில் இங்கே 2 எப்பயுமே பத்தி பொருதி வச்சிடணும். நில வாசலில் பார்த்திங்கன்னா 2 பத்தி பொருதி வச்சிடணும். ஸ்டாண்டை காணும், அதனால் நாங்கள் திடீர்னு இது பண்ணதுனால இன்றைக்கி பவுட்ரு டப்பாவில் நாங்கள் இன்றைக்கி பத்தி ஸ்டாண்டை மாற்றிட்டோம். அடுத்து பாருங்கள், இதோ எங்கள் ரோஸு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. ஆமாம், இது எங்கள் வீட்டு வெத்தலை கொடி. இங்கேயே நான் எப்பயுமே அகல் தீபம் ஏற்றுவேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி காற்றுல கொஞ்சம் அணைஞ்சிருச்சு. அப்படி ஏற்றையில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சாம்பிராணி இங்கே புகை காட்டிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவது நம்ம கண்டிப்பாக இதுக்கு பொருதி வைக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா நாங்கள் சாமி கும்பிட்டோம். இதுதான் எங்களோட வீடு. அனைவருக்கும் எங்களுடைய கருப்பண்ண சுவாமியின் அருள் கிடைக்க நான் இந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை வேண்டிக்கிறேன். எங்களோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க.